நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனாகில் அவர் உங்களிடத்துக்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து, எதுவுமே விளங்குது தெரியல நான் பேசுறது. பரிசுத்த ஆவியானவர் வருவாராம். அவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் யார் உணர்த்துவார்? ஆவியானவர் செய்யற வேலைங்க. நான் பாஸ்டர், நான் வந்து கோயிலுக்கு போதிக்கிற போதகர் மட்டும்தான். இப்போ என் வேலை வந்து கண்டித்து உணர்த்துவது என் வேலையே கிடையாது. குத்துறது என் வேலை கிடையாது. நான் போதிக்கிறதா சொல்றாங்க. நல்லா குத்தி பிரசங்கம் பண்ணும். குத்துனா மாறுவாங்களா? குத்துறேன். நான் குத்துனவனு மாற முடியாது. நீங்க சொல்றதில்ல பாஸ்டர். நிறைய பேர் உங்க கோயிலுக்கு வராங்க, குடிக்கிறான் வரான், அவன் பண்றான் இவன் வரான். நீங்க சொன்னாதானே மாறுவாங்க. இல்லைங்க, அது என் வேலையே கிடையாதுங்க. அவன் மாறுவான். நான் சொல்லி மாறப்போவதில்லை. அவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ள வரும்பொழுது ஆவியானவர் செய்ய வேண்டிய வேலை என்ன? அவன் செய்கிற பாவத்தை குறித்தும் அவனுக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை குறித்தும் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளே இருந்த கண்டித்து உணர்த்தி அவனை மாற்றுவார். நான்லாம் அப்படிதான் மாறி இருக்கிறேன். எல்லாம் எத்தனையோ பேர் கண்டிச்சு உணர்த்துக்கிறாங்க. தம்பி நீ மாறுப்பா எல்லாம் சொல்லிக்கிறாங்க. நீலாம் மோட்சம் வர கேஸே கிடையாது, இதெல்லாம் நரகத்தை போகிற கேஸுன்னுவாங்க. இந்த அண்ணனுக்கு தெரியும், இதெல்லாம் நரகத்தை போகிற கேஸுன்னுவாங்க. நரகத்துக்கு அவங்க என்ன ஏதோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நரகத்துக்கு போயிட நினைக்கிறாங்க. ஸோ ஆவியானவர் செய்கிற வேலை என்னன்னா, ஒருவனுக்குள்ள ஆவியான வரும்போது அவனை கண்டித்து உணர்த்துவார். அவர் உணர்த்துதல் ஏற்படுத்துவார். இப்போ நான் உணர்த்துதல், நானே உங்களை உணர்த்துவது பெட்டரா இல்லை ஆவியானவர் உங்களை உணர்த்தி வைப்பது பெட்டரா? எஸ், ஆவியானவர் தான் பெட்டர் இல்லை. இப்போ எது பாவம்ன்றது பார்க்க போகிறோம் கீழே. இப்போ நான் என்ன சொன்னேன், குடிக்கிறது பாவம் இல்லை அது இல்லைன்றல. ஏன் அவன் குடிக்கிறான்னா கடவுள் இல்லைங்க, ஆகவே தான் குடிக்கிறான். பட் பாவம்னா என்னன்றது கீழே சொல்லப்படுது பாருங்க. 9, அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடினால் நான் பிதாவிடத்து போகிறபடி நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்படும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். எது பாவம்? அவர்கள் என்னை விசுவாசியாதபடினாலே. எல்லாம் அவர்கள் என்னை விசுவாசியாதபடினாலே. அப்ப பாவம்னா வந்து எதுன்னா கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். எவன் ஒருவன் கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லையோ, எவன் ஒருவன் அவனுடைய பாவத்தின் பிராயச்சித்தராக, அவன் பாவத்தின் பரிகாரராக, இயேசு எனக்காக வந்தார், மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பதை எவன் ஒருவன் விசுவாசிக்கவில்லையோ, ஜார்ஜ், ஜேம்ஸ், ஜோசப் பேரை வைத்திருந்தாலும் கூட அவன் கிறிஸ்து இயேசுவை அவனுக்காக மரித்தார் என்று அவன் விசுவாசிக்கவில்லை என்றால் அந்த அவிவிசுவாசமே அவனை பாவி என்று தீர்த்து விடுகிறது. அவனு போயில போறதுனால கிடையாது, அவன் வந்து வெத்தலை போறதுனால கிடையாது. அவன் கர்த்தரை விசுவாசிக்காதனால தான் அவன் புயலை போட்டுக்கிறான், வெத்தலை போட்டுக்கிறான். எதனா ஆமென் சொல்றீங்க? பட் கர்த்தரை விசுவாசித்த பிறகு பாவியை நீதிமானாக்குவரிடத்தில் தேவனிடத்தில் விசுவாசத்தை வைத்து நான் நீதிமானானேன். நான் நீதிமானானேன், நான் நீதிமானானேன், நான் நீதிமானான் என்ற அந்த அறிவும் அந்த உணர்த்துதலும் அவனுக்குள்ள வரும்போது இப்போ நீதியை போல பேச ஆரம்பிக்கிறான், நீதிமான போல வாழ ஆரம்பிக்கிறான். ஸோ இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதெல்லாம் உடனே நடக்கிற விவகாரம் கிடையாது. பாருங்க, இந்த உணர்த்தணுன்றாங்க பாரு. சில கோயிலாம் போனீங்கன்னா அப்படியே கண்டிச்சே இருப்பாங்க. வெத்தலை போற சகோதரனே, அவன் அப்போதான் வெத்தலை விட்டு வந்திருப்பான். இங்கே வந்தாலும் ஞாபகத்து வரும், வெத்தலை போட்டு 2 மணி நேரம் ஆச்சு, முதல்ல அவன் வரது போனன்னு வெத்தலையை போடணும். ஓ கோயில போகிற சகோதரனே, நானும் அப்படி தான் போயிருந்த பாருங்க. கோயிலாம் ஏதாவது தப்புக்கு எப்போ விட்டுட்டு நல்லபடியாக ஆகிடுவோம். இன்னிலேருந்து எத்தனையோ 1ஆம் தேதி திருமணத்தை எடுத்து போகிறது. அங்கே போனால் தான் அவங்க சொல்கிற சினிமா பார்க்குறவன், வெத்தலை போடுறவன், கோயில போடுறனா அங்கே தான் ஞாபகத்து வந்து ஒவ்வொரு தப்பாலாம் ஞாபகப்படுத்தி நிற்பாங்க. அவங்களுக்கு என்னன்னா, அந்த பிரசங்கமார்களுக்கு இப்படிலாம் நாம உணர்த்திட்டா நாம கரெக்டான வேலையை ஊழியத்தை பண்ணிட்டோம், இன்னைக்கு எல்லாரும் உணர்த்திட்டோம், குத்திட்டோம், அவங்கள சரி பண்ணிட்டோம். கிடையவே கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி எத்தனை முறை உணர்த்தி வித்தாலும், எத்தனை முறை நீங்கள் குத்தப்பட்டாலும் நீங்கள் மாறப்போவதே கிடையாது. பாருங்க, பேதுரு என்கிற ஒரு மனுஷன் எலும்பி பிரசங்கம் பண்ணுறான். அவன் பிரசங்கம் பண்ணும்போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் இருக்குது. அவன் பிரசங்கம் பண்றான். என்ன பிரசங்கம் பண்றான்? வெத்தலை போடுறவனையும் புயல போறவனையும் விபச்சாரம் பண்ணினோம் அவன் டச் பண்ணவே இல்லை. அவன் என்ன பிரசங்கம் பண்றான்? கிறிஸ்து இயேசுவை நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்கள்,
உங்களுக்காக இயேசு வந்தார், உங்களை ரட்சிக்கும்படியாக வந்தார். நீங்களோ அவரை பிடித்து கொன்றீர்கள். அவர்கள் பாவத்தின் ரட்சகராக வந்தார் என்று சொல்லி இயேசுவை பிரசங்கித்தான். கிறிஸ்துவுடைய மீட்பின் காரியங்களை அவன் பிரசங்கித்துக் கொண்டு வந்தான். எதோ ஆமென் சொல்றீங்க பாருங்க. இந்த பிரசங்கத்தை மட்டும்தான் பண்றான், வேற யாரையும் குத்தல, வேற யாரையும் அவன் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. கோயில போறான், வெத்தலை பா எதுவுமே சொல்லவே இல்லை. இது சொல்லும் பொழுது வேதம் சொல்லுது, அவங்க அதை கேட்கும் பொழுது என்ன ஆயிட்டாங்களாம், இருதயத்தில். பாருங்க, எது குத்துன்னு பார்க்கணும். சும்மா நீங்க வெத்தலையை போறது தப்பு, குடிக்கிறது தப்புன்னா அவன் அடுத்த முறை ஒண்ணு வரமாட்டான் கோயிலுக்கு, இல்லைன்னா நம்மகிட்ட பேசவும் மாட்டான். ஏதான் நடக்கும், ஏதாவது ஒன்று நடக்கும். ஒன்று வராமல் போவான், போனால் அவர் இதெல்லாம் சொல்லுவார், இல்லை நம்மளை பார்த்தா நமக்கு அட்வைஸ் பண்ணுவார். நிறைய நேரம் அட்வைஸை பிடிக்காது. நீங்கள் கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணுங்க, கிறிஸ்துவின் போதனைகள் சொல்லிக் கொடுங்க. கிறிஸ்து யார், எதற்காக வந்தார், என்ன செய்ய வந்தார், என்ன செய்தார் சொல்லிக் கொடுங்க. இது அவன் கேட்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ள கிரியை செய்யட்டும். ஆவியானவருக்கு அவன் இடமளிக்கட்டும். முதலாவது மனம் மாறட்டங்க, உள்ள மாறட்டங்க. இயேசு உள்ள வரும்பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உள்ள நுழையும் பொழுது அவர் வந்து என்ன செய்வார், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உலகத்தின் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துவார். இது ஆவியானவர் செய்ய வேண்டிய வேலை, நான் செய்ய வேண்டிய அவசியமே எதனா சொல்றீங்க. என் வேலை என்ன, ஒழுங்கா வந்தோமா, பிரசங்கத்தை பண்ணோமா, வீட்டுக்கு போனமான குடிக்கிறவனே கோயில போறேன் ஏதாவது சொல்ல அவசியமே கிடையாது. பட் பைபிள் சொல்லுது இந்த அப்போ பாவின்னு யார் சொல்றோம், தேவனை விசுவாசியாதவன். எல்லாம் தேவனை விசுவாசியாதவன். அப்ப தேவனை விசுவாசிக்கிறவன் யார், நான் நீதிமான். தேவனை விசுவாசிக்கிறவன், தேவனை நம்புகிறவன், எனக்காக இயேசு அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார்.